ஆனாலும் அந்த கோவணத்தட்டு கீழே தான் இருக்குது. அவர் வைக்கக்கூடிய பொருள் எல்லாம் அந்த இருக்கிற தட்டு மேலே இருக்குது. அதுக்கு கூட சேக்கிழ பெருமான் என்ன சொல்றார் அப்படின்னா, முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் தட்டு நின்ற முதல்வர் மட்டும் நின்ற தட்டு அருளோடும் தாழ்வோடும் வளர்க்கால் அப்படின்னா, அதாவது முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு, இப்போ மேலே இருக்கக்கூடிய தட்டு அடியாருடைய தட்டு, அவருடைய உடைமைகள் இருக்கக்கூடிய தட்டு, கீழே இருக்கக்கூடியது கோவணத்தட்டு, அது யாரு? சிவபெருமானுடைய தட்டு. அடியாருடைய அன்புக்கு சிவபெருமானுடைய அருள் எப்பொழுதும் தாழ்ந்துதான் இருக்கும். அப்படின்னா தாங்கி கொண்டு இருப்பதுன்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்றாருன்னா, முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டும் நின்ற தட்டு அருளோடும் தாழ்வரும் வளர்க்கால். அப்படி கீழே தான் இருக்குமா, அந்த அன்பு தட்டு தான் மேலே இருக்கும், அருள் தட்டு கீழே இருக்கு. இப்போ அது எப்படி அவர் நாயனார் ஏறினார்னா, தன்னுடைய மனைவி குழந்தை எல்லாத்தையும் அழைத்து அந்த தட்டை அந்த தராசை வளமாக வருகிறார்கள். வளமாக அஞ்செழுத்தை சொல்லி மேலே ஏறுறாங்க. அப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, இதே மாதிரி சொல்றார், இளைத்த அன்பினில் இறைதிரு நீற்று மெய்யடிமை பிழைத்திலோம் எனில் பெருந்தொலை நேர் நேர் நிற்க என்று மலை தடம்பொலில் திருநல்லூர் இறைவரை வணங்கி தலைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில். சொல்றார் பாருங்க, இளைத்த அன்பினில் இறைதிரு நீற்று மெய்யடிமை பிழைத்துலவெனில், அந்த திருநீற்று மெய்யடிமை திறத்தில் நாங்கள் எந்த ஒரு பிழையும் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன செய்யணும்? பெருமானை இந்த தட்டு நேர் நிற்க வேண்டும் என்று சொல்லி அஞ்செழுத்தை சொல்லி மேலே ஏறுறாங்க. இந்த தட்டு நேராக நின்றது. அதே மாதிரி நாயனார் என்ன செய்கிறாருங்க, அதாவது அஞ்செழுத்தை சொல்லி அந்த வாவியலை மூழ்குகிறார். மூழ்கி அந்த எழுகின்ற பொழுது கண் அவருக்கு வந்துடுது. அவருக்கு கண்ணு வந்த உடனேயே